கடந்த வெள்ளிக்கிழமை கேரளா மாநிலத்துல உயிருக்கு போராடும் நிலைமையில பச்சிலம் 1.5 வயது பச்சிலம் குழந்தை மருத்துவமனையில அனுமதிக்கப்படுது. தொண்டையில ஏதோ அடைப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சிகிச்சைக்காண்டி மருத்துவமனையில அனுமதிக்கப்படுது. அதை பார்த்த மருத்துவர்கள் இது தொண்டையில அடைப்பு ஏற்பட்ட மாதிரி தெரியல, இந்த குழந்தைக்கு உடம்பு ஃபுல்லாவே பல்வேறு இடங்கள்ல காயங்கள் அதிகமா ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சந்தேகப்பட்டு கொண்டு வந்து அனுமதிச்சாரு பார்த்தீங்களா, அவர்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, நீங்க நாங்க சொன்னதுக்கு முன்னே நீங்க சிகிச்சை எடுங்க அப்படின்னு அவர் சொல்ல, அந்த மருத்துவர்கள் சந்தேகப்பட்டு காவல்துறைக்கு புகார் கொடுத்துருவாங்க. சிகிச்சை எடுக்கிறாங்க. சிகிச்சை பலனின்றி அந்த குழந்தை உயிரிழந்தது. காவல்துறை வராங்க, அந்த குழந்தைய உடலுக்கு ஆய்வுக்காண்டி அனுப்புறாங்க. வந்த ரிசல்ட் தான் இன்னைக்கு இந்தியாவே அலற வச்சிருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போ. அனைவரையும் வரவேற்கிறேன். கேரள மாநிலம் திருவனந்தபுரம் நெடுங்காடு பகுதியில அகிலா, அஸ்கர் அப்படின்னு 2 பேர் வச்சுட்டு வராங்க. இந்த அகிலாவுக்கு 1.5 வயதுல ஒரு குழந்தை ஒண்ணு இருக்கு. அந்த குழந்தை யாருடைய குழந்தை அப்படின்னா அகிலாவுக்கும் அகில் அப்படிங்கிறவருக்கும் பிறந்த குழந்தை தான் அந்த ஹர்ஷித் அப்படிங்கிற அந்த குழந்தை. இந்த அகில் அப்படிங்கிறவர் என்ன பண்றாரு அப்படின்னா, கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தற்கொலை பண்ணி இறந்து போனதா சொல்லப்படுது. அவர் இறந்து போனதுக்கு அப்புறமா நெடுங்காடு பகுதிக்கு குடியேறின இந்த அகிலா இந்த அஸ்கர் அப்படிங்கிற இந்த அயோக்கிய பயலோட வழக்கமானாங்க. வழக்கமாயி இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. வாழ ஆரம்பிச்சிருக்கும் போதே இந்த அஸ்கர் அப்படிங்கிற இந்த அயோக்கிய பையன் இந்த குழந்தைய கொடுமை பண்ண ஆரம்பிச்சிருக்கான். கொடுமை பண்ணானா இந்த குழந்தை என்னங்க பண்ண போகுது? இந்த குழந்தை என்ன பண்ண போகுது? விளையாடும், பயிற்சி, அழுகும், கத்தும். இது அவனுக்கு மிகப்பெரிய டார்ச்சரா இருந்து அந்த குழந்தைய கொஞ்சம் கொஞ்சமா கொடுமை பண்ண ஆரம்பிச்சிருக்கான். எப்படி கொடுமை அப்படின்னா, அந்த குழந்தையினுடைய உடம்புல 91 காயங்கள் ஏற்பட்டிருக்கு. 2 கைகளும் உடைக்கப்பட்டிருக்கு. ஆரம்பத்திலேயே 2 கைகளும் உடைக்கப்பட்டு அந்த குழந்தை மருத்துவமனையில சிகிச்சை எடுத்துட்டு வந்திருக்கு. அந்த அளவுக்கு இந்த அயோக்கிய பெய இந்த வெறி பிடிச்ச நாய் அஸ்கர் அப்படிங்கிற நாய் கொடூரமா டார்ச்சர் பண்ணியிருக்கான். டார்ச்சர் பண்ணி கடந்த வெள்ளிக்கிழமை அவசரமா கொண்டு ஓடி இருக்கான் ஹாஸ்பிட்டலுக்கு. என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த குழந்தைக்கு தொண்டையில ஏதோ சிக்கிருச்சு, இதுக்கு சிகிச்சை எடுங்க அப்படின்னு கொண்டு கொடுத்துருக்கான். அதை பார்த்த மருத்துவர்கள் இந்த குழந்தைக்கு தொண்டையில சிக்கனமா தெரியல, இந்த குழந்தை அதிகமான இந்த குழந்தைக்கு உடம்புல அதிகமான காயங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சந்தேகப்பட்டு போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு சிகிச்சை எடுக்கிறாங்க. சிகிச்சை பலனின்றி அந்த குழந்தை உயிரிழந்துருது. உடல்கூறு ஆய்வுக்கு அனுப்புறாங்க. உடல்கூறு ஆய்வு வெளியில வருது. மிகப்பெரிய அதிர்ச்சி அதுலதான் காத்துக்கிட்டு இருக்கு. அந்த குழந்தைக்கு 91 காயங்கள் அப்படின்னு நம்ம மருத்துவர்கள்லாம் சொன்ன போது உடல்கூறு ஆய்வுல 51 காயங்கள் ஏற்பட்டிருக்கு. 2 கைகளும் உடைக்கப்பட்டிருக்கு. அந்த குழந்தைக்கு தலையில கடுமையான காயங்கள் ஏற்பட்டிருக்கு. உடல் ஃபுல்லாமே ரத்த கசிவு ஏற்பட்டிருக்கு. தலையில கடுமையான காயம் அப்படின்னா எப்படிப்பட்ட காயம் அப்படின்னா, கீழே விழுந்தா அப்படிலாம் காயம் ஏற்படல. அந்த குழந்தைய 2 காலையும் பிடிச்சி செபத்துல அடிச்சா மட்டும்தான் இந்த மாதிரி காயம் ஏற்படும் அப்படின்ட்டு மருத்துவர்கள்லாம் சொல்றாங்க. அந்த குழந்தை என்னடா பாவம் பண்ணுச்சு? உங்களுக்கு வளர்க்க முடியலன்னா அநாத ஆசிரமங்கள் எத்தனையோ இருக்கு, மறுவாழ்வு மையங்கள் எத்தனையோ இருக்கு. அதையெல்லாம் தாண்டி அந்த அகிலாவுடைய அம்மா, அவங்களுடைய அம்மா ரீலா இந்த குழந்தைய எங்களை கொடுத்துருங்க அப்படின்னு ஆரம்பத்திலேயே கேட்டிருக்காங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ போறீங்களா, நல்லபடியா வாழுங்க, ஆனா அந்த குழந்தை எங்கிட்ட கொடுத்துருங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு ஆரம்பத்திலேயே கேட்டிருக்காங்க. அந்த குழந்தை 2 கையும் ஒடிஞ்சு மருத்துவமனையில சிகிச்சை எடுத்துக்க இருக்கும் போது இந்த குழந்தைய பார்த்த இந்த அகிலாவுடைய அம்மா ரீலா ரொம்ப மனம் உடைஞ்சதா சொல்றாங்க. மனம் உடைஞ்சு அப்பவே அந்த குழந்தைய கேட்டிருக்காங்க, கொடுக்கல. இந்த அகிலாவுடைய அம்மா ரீலா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த குழந்தையினுடைய மரணத்துக்கு முழு காரணம் இவங்க 2 பேரு தான் அப்படின்னு அடிச்சு சொல்றாங்க. நாங்க ஆரம்பத்திலே கேட்டோம், கொடுக்கல. இந்த குழந்தைய டார்ச்சர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதை பண்ணி அடிச்சு கொண்டிருக்காங்க 2 பேருமே. 2 பேருக்குமே இதுல பங்கு இருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த அகிலா அப்படிங்கிற அந்த பொம்பளைக்கு எந்த ரோலுமே இல்லை அப்படின்னு நினைச்சிருக்காங்கன்னா, அந்த பொம்பளைக்கு மெயினான ரோல் இருக்கு. யாருக்கு? இந்த குழந்தையினுடைய அம்மா, பெத்த அம்மாவுக்கு. இவன் டார்ச்சர் பண்ணி அடிக்கிறது, அடிச்சு அந்த வலிஞ்சு ரத்தத்தை எல்லாமே இந்த பொம்பளை கிளீன் பண்ணி தொடச்சு எவிடன்ஸ் இல்லாம தூக்கி போட்டுறது, அந்த ட்ரெஸ் எல்லாம் எரிச்சிடுறது,
அவனுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி அந்த குழந்தைய சித்திரவதை பண்ணியிருக்காங்க 2 பேருமே. இப்ப இந்த அஸ்கர் அப்படிங்கிற அந்த அயோக்கிய பேல காவல்துறை அரெஸ்ட் பண்ணிருச்சு. அரெஸ்ட் பண்ணி இவன் தான் முழு பொறுப்பு, இவன் தான் இந்த குழந்தைய இந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணி கொண்டிருக்கான் அப்படின்னு அந்த அஸ்கரை வந்து காவல்துறை கைது பண்ணிருச்சு. அதுக்கு இந்த அகிலா வந்து எங்களுக்கு எதையுமே, ஏன்னா அவளுக்கு வந்து எதையுமே தெரியாம அவ கலந்து இருக்கிற மாதிரி என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, சம்பவம் நடந்த அன்னைக்குன்னு நான் வீட்லயே இல்ல, நாகர்கோவில்ல வந்துட்டு ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம்காண்டி நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ்ல இருந்து இவ தப்பிக்கிறதுக்காண்டி ஒரு பிளான் பண்ணியிருக்கா. அதுக்கு வந்து காவல்துறை என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவளுக்கு முக்கியமான ரோல் இதுல இருக்கு, இவ வந்து தப்பிச்சு போறதுக்காண்டி இந்த கேஸ்ல இருந்து வெளியில வாரதுக்காண்டி நான் வந்து நாகர்கோவில்ல இருந்தேன் அப்படின்னு சும்மா ஃப்ராட் விடுறா, ஒரு டிக்கெட்டையோ அங்க இருந்த ஹோட்டல் அந்த ரிசிப்டையோ காமிச்சு இந்த கேஸ்ல இருந்து உருவிட்டு வெளியில போறதுக்கு இவ பிளான் பண்றா, இவளுக்கு வந்து முக்கியமான ரோல் இருக்கு இதுல அப்படின்னு காவல்துறை சொல்றாங்க. இந்த சம்பவத்தை கேட்ட அந்த கேரள மக்கள் எல்லாருமே கொதிச்சு போயிட்டாங்க. அங்க இருந்து அந்த காவல்துறை வந்துட்டு அஸ்கர் அப்படிங்கிற அந்த அயோக்கிய பேர்ல வந்து அந்த வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு வராங்க விசாரணைக்காண்டி. அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் தாறுமாறா அடிக்கிறாங்க. காவல்துறை கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கான் அவன், அந்த கட்டுப்பாட்டை மீறி அவன் வந்து தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அவனை தாக்க ஆரம்பிச்சு படு பயங்கரமா அடிக்கிறாங்க. அவனுடைய கார் ஒண்ணு இருக்கு, அவனுடைய காரை அடிச்சு நொறுக்கி சுக்கு ஆக்கிட்டாங்க. இவன் மட்டும் தனியா கிடைச்சிருந்தான் அப்படின்னா இவன் நொறுக்கி இருப்பாங்க அந்த கேரள மக்கள். இதே தண்டனை தான், இதே மாதிரி தான் அந்த அகிலா அப்படிங்கிற அந்த லேடிக்கும் இருக்கு. அவளும் வந்துட்டு அவளையும் வந்து காவல்துறை அந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வருவாங்க. கூப்பிட்டு வந்தா அவளையும் வந்து கடுமையா தாக்குறதுக்கு, கடுமையா அடிச்சு கொல்றதுக்கு, அடிச்சு உரிக்கிறதுக்காண்டி வெயிட்டிங்ல இருக்காங்க கேரளா மக்கள். சம்பவம் நடக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி அந்த அகிலா வந்துகிட்டு அந்த குழந்தைய கூட்டிக்கிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல வழியா வந்துருக்கா. அப்ப வந்து ஒரு விளாகர் வந்து பாக்குறாரு. பார்த்து அவருக்கே மனசு வேதனையில, என்ன இந்த குழந்தைக்கு இப்படி 2 கையுமே உடஞ்சிருக்கு, 2 கையிலுமே கட்டுப்பட்டுருக்கு என்ன அப்படின்ட்டு அந்த விளாகர் கேட்கிறாரு. அதுக்கு இந்த அகிலா சிரிச்சுக்கிட்டே பல்ல காமிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்றா அப்படின்னா, சைக்கிள்ல இருந்து கீழே விழுந்துருச்சு. சைக்கிள்ல இருந்து எப்படிடா கீழே விழுகும் அந்த குழந்தை? சைக்கிள்ல இருந்து எப்படி கீழே விழுகும்? இல்ல பச்சை குழந்தை 1.5 வயது குழந்தை எவ்வளவு பெரிய சைக்கிள் ஓட்டிடும்? அதுல விழுந்து 2 கையும் உடஞ்சிருமா? 2 கையும் உடஞ்சிருச்சு அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே அந்த விளாகர்கிட்ட இந்த அகிலா சொல்லியிருக்கா. இவங்க அந்த குழந்தைய அடிச்சு சித்திரவதை பண்ணி 2 கையும் உடைச்சிருக்காங்க. கொஞ்சம் கூட மனச்சாட்சி இல்லையாடா? கொஞ்சம் கூட மனச்சாட்சி, ஈவு இறக்கம், நாய்க்கு கூட இறக்கம் இருக்கு, ஒரு பூனைக்கு கூட இறக்கம் இருக்கு. ஒரு பைத்தியமா இருக்கிறான், பைத்தியக்காரன் கூட இறக்கப்படுறான். அப்படி இருக்கும்போது பெத்த தாய் தானே நீ? அவ்வளவு உனக்கு வேணும் அப்படின்னா நீ வந்து அந்த குழந்தைய வந்து அவங்க அம்மாட்ட விட்டுட்டு நீங்க தொலைஞ்சு போக வேண்டியதானே? அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு ஏன்டா டார்ச்சர் பண்ணி கொண்டிருக்கிய? அது மட்டும் இல்லாம இந்த அஸ்கர் அப்படிங்கிற அந்த அயோக்கிய பேருக்கு இதுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆகி அந்த மனைவியை வந்து அடிச்சு டார்ச்சர் பண்ணி அந்த மனைவி கோமலா இருக்காங்க. இவனுக்கு அகிலா 2வது பொண்டாட்டி. அகிலாவுக்கு இந்த அஸ்கர் வந்து 2வது புருஷன். இந்த அகிலா, அஸ்கர், அப்புறமா இந்த குழந்தை, அப்புறம் வந்து இந்த அஸ்கருடைய இன்னொரு சகோதரி, இவங்க எல்லாருமே தான் ஒரே வீட்டுல வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இது எவ்வளவு பெரிய கொடுமையான ஒரு வன்மையாக கண்டிக்கக்கூடிய செயல் அப்படின்னா, இந்த நாய்களை கட்டி தொங்க விட்டு கல்லாலேயே அடிச்சு கொல்லணும். சரியா? அப்படி என்னடா அந்த குழந்தை உங்களுக்கு டார்ச்சர் பண்ணுச்சு? அப்படி என்ன டார்ச்சர் பண்ணுச்சு அந்த குழந்தை? அப்படி என்ன உங்களுக்கு எல்லாம் வந்துகிட்டு அவ்வளவு வெறியில அந்த குழந்தைய வந்து அடிச்சு 2 கையும் உடைச்சு 91 இடங்கள்ல காயம்னு மருத்துவர் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம 51 இடத்துல உடல் கூறாய்வுல 51 இடத்துல அந்த குழந்தைக்கு பச்சை 1.5 வயசு குழந்தைக்கு 51 இடத்துல காயம் ஏற்பட்டிருக்கு. இதெல்லாம் கேரள அரசு வன்மையாக நடவடிக்கை எடுத்து இந்த அயோக்கிய நாய்கள், இந்த அகிலாவையும் இந்த அஸ்கரையும் 2 பேரையுமே தூக்கில் தொங்கணும், அந்த அளவுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு கேரள மக்கள்லாம் கொதிச்சு போயிருக்காங்க. இது மாதிரியான சம்பவங்கள் இனி எங்கேயுமே நடக்கக்கூடாது. இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தண்டனை ஒட்டுமொத்த இந்தியாவுமே திரும்பி பார்க்குற அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு தான் இன்னைக்கு கேரளா மக்கள்லாம் இன்னைக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம உத்தரப்பிரதேச மாநிலத்துல இதே மாதிரியே ஒரு கொடுமை நடந்திருக்கு. அதை அடுத்த வீடியோல பார்ப்போம். நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.
அலைக்கடல் அடங்குமோ அதிகார குரலுக்கு